கண்ணீரும் கண்ணுமணியே என் கையில் வந்த பூந்தோட்டமே பொன்னேயின் பொண்ணுமணியே தினம் பொங்கி வரும் நீரோட்டமே நீ கேட்ட தானே பாடினே நீ இல்லாத நேரம் நான் தேடினே வாடி 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 கண்ணீரின் கண்ணுமணியே கையில் வந்த பூந்தோட்டமே பொன்னேயின் பொண்ணுமணியே தினம் பொங்கி வரும் நீரோட்டமே அருணகிரிநாதனுக்கு அருள் கொடுத்தவனை சூரனை பதம் செய்த சுப்பிரமணிய கடவுளை யசோ சாமம் அதர்மம் என்ற 4 வேதங்களுக்கும் தலைவன் நான் என்று அகந்தை கொண்ட பிரமனை சிரசில் கொட்டி சிறையில் அடைத்தவனை சிந்தையில் நின்று ஆணவம் மாய்கை காமியம் என்ற மலத்தையும் அறிந்தவனை மறுத்தமை ஐயனே அருள்வாய் மிருகா 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 இத்தனையோ பெருமைகள் இத்தனையோ சிறப்புகள் அவருடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் சொல்லிக்கொண்டே போகலாம். 1 2 ஒரு நாள் போதாது, ஒரு வருடம் போதாது, ஒரு யுகங்கள் போதாது. அப்பேற்பட்ட பெருமைகள் நிறைந்தவர் என்னுடைய குலக்கடவுளான முருகை பெருமானுக்காக காத்துக்கிட்டே இருக்கிற உலகத்துல எத்தனையோ மொழிகள் உண்டு. எந்த மொழிக்குமே தமிழ் கடவுள் கிடையாது. நமது தமிழ் மொழிக்கு மட்டுமே தமிழ் கடவுள் என் பெருமான் முருகப்பெருமான். அந்த பெருமை எல்லாமே அவர் மட்டுமே சாரும். அப்பேற்பட்ட தமிழுக்கு சொந்தக்காரரான தமிழுக்கு பெருமொழி சேர்த்த எம்பெருமான் முருகப்பெருமான் அவருக்காக என்னுடைய காதலை நான் இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் தெரியுமா? சண்முகத்தை வந்து
பிரியாணி சண்முகம் அவர்கள் வண்டிட்டு வர சொல்லி போக சொல்றாங்க. சண்முகம் வண்டிட்டு வரும். மாதுடன் கணிகே நல்ல மலர்வன குயிலே மரகத மணிகே இன்னும் மகிழ்கில மகிழே மாறன் கனை போடும் இளமாலை தண்ணில் பாடும் மொழியே மாறன் கனை போடும் வெளியே இளமாலை தண்ணில் பாடும் மொழியே மாதுடன் கணிகே நல்ல மலர்வன குயிலே மரகத மணிகே ஒரு நாடகம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ஒளிபெருக்கி வேணும். ஒளிபெருக்கி செம்மையாக இருந்தால் மட்டுமே நாடகம் நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட முறையில் ஒரு அற்புதமான ஒரு ஒளிபெருக்கி கலை ஆடியோ ராணிமலை அன்பு நலத்துக்கு நன்றி. அதில் பணிபுரியக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு நன்றி 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 கிடந்த வணக்கம். நல்லா இருக்குன்னு அதற்கு அடுத்தபடியாக அருமையான பக்கம் அம்மா
உங்களை சந்தித்ததுல ரொம்ப சந்தோஷம். பல வருடங்கள் ஆகின்றது. தெளிவா இருக்கு. தெளிவா இருக்கா? ஞாபகம் இருக்கா? அன்பு உள்ளங்களுக்கு நன்றி 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 கிடந்த வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக அருமையான ரசிகர்கள், முகமா இருக்கும் கண்ணாடி ரசிகர்கள். இப்பேற்பட்ட ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் உண்மையான சத்தியமா சொல்ற நாடக கலைக்கு என்றுமே அழிவே கிடையாது. ஏன்னா நவீன காலகட்டங்கள் எப்படியெல்லாம் மாறிடுச்சு. வீட்டுல இருந்தபடியே நம்ம செல்ல எடுத்தா போதும், யாரை பார்க்கலாம், என்ன நாடகம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு வீட்டிலேயே போய் தூங்கிடலாம். அப்படி இருந்த இடத்துல இப்படிலாம் உங்க நாடகத்தை நேரடியாக கண்டு ரசிக்க அப்படின்னு எல்லாருமே வரணும் அவசியமா கிடையவே கிடையாது. ஏன்னா இப்படிலாம் வெளியில சொல்லக்கூடாத ரகசியத்தை அப்பேற்பட்ட அன்பு முகமார்க்கும் கண்ணாடி அன்பு ரசிகர்களுக்கு நன்றி 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 கிடந்த வணக்கம். தாயை சிறந்த கோவில்களே, தந்தை சொல்லிக்க மந்திரமில்லை என்று பொன்மொழி கேட்டது போல எங்க அப்பா சொன்னதோடு இதை காட்டுக்க சொல்ல வேண்டும். கண்ணை நிறுத்தமாக காவலை பார்க்க வேண்டும். இதற்காக நான் வந்திருக்கேன். என்னுடைய தோழியாகப்பட்டவர்கள் வெகு நேரமாக கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். சந்திக்க வேண்டும். சந்திச்சு எல்லோரும் சேர்ந்து திணை காட்டுக்கு சென்று காவலை பார்த்து எங்க அப்பாவுக்கு நல்ல பெயர் வாங்க வேண்டும் அப்படின்னு முடிவோட வந்திருக்கோம். ஆசையெல்லாம் இருக்க, நல்ல பெயர் வாங்கணும்னு முடியல. நம்ம மேல எந்த தவறும் கிடையாது. அவன் எல்லாம் என்ன வயசு, அந்த வயசுல போயிட்டு அதை செய்யாத இதை செய்யாத அப்படின்னு சொன்னா நம்ம கேட்கிற வயசா இது? நம்மளுக்கு பாருங்க, அப்படிலாம் பெத்தவங்க நல்ல விஷயங்கள் தான் சொல்லுவாங்க. எங்க அப்பாலும் சொல்லி தான் வளர்த்தாரு. இது தவிர அங்கே போகக்கூடாது, செய்யக்கூடாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனா இருந்தா நம்ம கேட்டோமா? கேட்கவே இல்லை. ஆமா, வயசு படுத்துற பாடு பாருங்க. நம்மளுக்கே அது எப்ப புரியுது அப்படின்னா, நம்ம எப்பொழுதும் ஒரு தாய் தகப்ப ஸ்தானத்துக்கு வர்றோமோ அப்பதான் நம்மளுக்கே புரியுது. ஆமா, நம்மளுக்கு அப்பெல்லாம் புரிஞ்சிடணும். நம்ம அப்படிலாம் இருப்போமா? இருந்தாலும் ஒரு குறைச்சல் இல்லை, எல்லாருமே நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் என்னுடைய காவலையின் அன்னைக்கு உண்மையுமே எங்க அப்பாவுக்கு நல்ல பெயரோட போகணும் நம்பிக்கையோட வந்திருக்கேன். வாங்காம இந்த இடத்த விட்டு போகவே கூடாது. இருந்தாலும் காவலை எங்க அப்பா பேச்சையும் கேட்கணும். ஆனா என்னுடைய ஆசையை விட்டுறக்கூடாது. ஏன் ஆசையும் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? நம்மளுக்கு முதல்ல முக்கியம், நம்ம எதை எப்ப செய்யணுமோ அதை அப்படியே செஞ்சிடணும். அதுக்கப்புறம் ரொம்ப நினைச்சு வேதனை படக்கூடாது. அதனால என்னுடைய காதலையும் நான் சொல்ல வேண்டும், என் காவலையும் நான் பார்க்க வேண்டும். எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? காதோடு நான் பேசுவேன், மனதோடு நான் பாடுவேன், விழியோடு விளையாடுவேன், உம்மடி மீதுதான் கண்ணோடுவேன்.
ராசாத்தி உன்னை காணாத என்று பாடலை கேட்டு வேலூர் மதுரை அவர்கள் ரூபாய் 50 பாடல்கிறார்கள் அன்பாக அவர்களுக்காக. ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாறு போற்றி விளக்கேற்றியாற்றி காத்தி ஒன்று காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. நந்தவனம் போக வேண்டும், ஆடி பாடி சந்தோஷமா விளையாடணும் அப்படிங்கிற ஆசையோடு ஓடி வந்தாலும் சின்ன பொண்ணு வருவான பார்த்து அவ தூரமா போயிட்டா. இல்ல வீட்டுல இருந்து வரும் பொழுதே ஏங்க என்ன ஜீஜி ஓப்பிடுறீங்க, என்ன சோறு போட்டு திங்கிறீங்க அப்படியே சொன்னா நினைப்பீங்க. இருந்தாலும் அப்ப வந்தாங்க, விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களை எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டே போய் சொல்லியிருக்காங்க. நாய் விரட்டுமா? ஏன் அவங்க திறமையை காட்டிட்டு போக சொல்லியிருக்காங்க. என் மனசுக்குள்ள ஆசை உங்ககிட்ட சொல்லலாம்னு விருப்பப்படுறேன். எப்படி தெரியுமா? சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாழ பூமடலே. சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாழ பூமடலே. என்ன கழுவாமலே ஒரு சுகம் இல்லையே, இந்த மனசுக்குள்ளே பின்னையே
பிறந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். அவர் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவாக அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவரை என்ற பாடலை கேட்டு விராலிமலை ஒன்றிய தேமுதிக சார்பாக ரூபாய் 50 அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். அது வந்தால் பாடுங்க. நீங்க வரணும். நீங்க வாங்க. எடுக்கிறீங்களா மாமா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
நீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்க. நீ எப்படி கவலைப்படுற? நான் நல்லா இருந்து பாடைய குழஞ்சேன். சித்திரை மாசம் வெயில் வெண்ணு எடுக்கு, பாவடைக்குள்ள கூட தொறு வேர்த்து ஊத்தும். இப்படி தேர்ந்த பொம்பளையில பிறந்து நம்ம பொம்பளையில வாழ்றதுன்னு எனக்கே ஒன்றும் புரியுது. பெண்ணா பிறந்தாவே உள்பாவடை வெளிச்சட்டை உள்பாவடை எல்லாம் போட வேண்டியதா. ஆம்பளையா பிறந்துட்டோம்னா கோமணம் கூட கட்ட தேவையில்லை, ஒரு லொங்கியை கட்டிக்கிட்டு நம்ம மாட்டுக்கு கலகலன்னு கோவில் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை அப்ப தெரிஞ்சிடலாம் பெண்ணா பிறக்கிறது எவ்வளவு சிரமம்னு ஆம்பளைகளுக்கு தெரியுதா? ரொம்ப இருக்குது மாமா. இல்ல இல்ல நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன யோசனை? நான் ஒருத்தரை விரும்புறேன் தெரியுமா? எலக்ட்ரிஷியன். எந்த எலக்ட்ரிஷியன்? வீட்டுல வயரிங்லாம் நல்லா பண்ணுவாரு. அவரை விரும்புறேன். அவர் எனக்கு ஒரு யோசனை சொன்னார். என்ன யோசனை? அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், மாமா இந்த சித்திரை மாதம் வைகாசி மாதம் வெயில்ல என்னால நாடகம் ஆட முடியல, உள்ள பாவாடைக்குள்ள பூரா தொறு வேர்த்து ஒழுகுது, ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்க மாமா அப்படின்னு. அவர் நல்ல யோசனை சொன்னார். இந்த எனக்கு மட்டும் கிடையாது, இங்க உள்ள பெண்களுக்கு புறமே இது ஏத்துக்கக்கூடிய சூழ்நிலை. ஆமா, இந்த சித்திரை 30க்குள்ள நீங்க இதை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ல 2 கொடுப்பாங்க. ஆமா, பெண்கள் யாரும் தேவைப்பட்டீங்கன்னா நீங்க டோர் டெலிவரிலாம் இலவசம் தான். புரியுது? 1 வாங்குனீங்கன்னா சித்திரை கழிச்சு வாங்குனீங்கன்னா 1500. இப்ப சித்திரை 30க்குள்ள வாங்குனீங்கன்னா 2 பீஸும் உங்களுக்கு 500 ரூபாய்க்கு தான் தர்றாங்க. ஆமா, அந்த எலக்ட்ரிஷியன் மாமாட்ட போய் நான் விரும்பினா அவர்கிட்ட கேட்டேன், ஒரு யோசனை சொன்னார். என்ன யோசனை? இந்த இடத்துல முட்டிக்கு நேரம் நல்ல ஒரு பெல்ட் மாதிரி கொடுக்க சொல்லிட்டாரு. இங்க இருந்து வயர் கனெக்ஷன் துருவா இதுல கொடுக்க சொல்லிட்டாரு. இந்த முண்டாங்கி இருப்பாரு, இந்த முண்டாங்கில சின்ன சுவிட்ச் ஒண்ணு பிட்ட பண்ண சொல்லிட்டாரு. இந்த முட்டிக்கும் இந்த சுவிட்சுக்கும் இடையில ஒரு கப்பிங் மாதிரி பிட்ட பண்ணி ஒரு சின்ன பேன் மாதிரி வச்சுட்டாரு. இந்த முண்டாங்கி எடுத்து இப்படி சொருகும் போதே இந்த சுவிட்சை டப்புன்னு போட்டவன இங்க உள்ள இருக்கிற கப்பிங் பேன் இருக்கிற சின்ன பேனு இது பர்ன்னு அடிச்சிருப்பாங்க. எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? பெண்கள் யாரும் இந்த சித்திரை மாதம் வெயில்ல யாரும் வேதனைப்பட வேணாம், இப்படிலாம் ஏன்டா பிறந்தவங்க நீங்க வருத்தப்பட வேணாம். அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட வெப்சைட்டை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, வெப்சைட் இமெயில் ஐடி எல்லாமே வச்சிருக்கேன். நம்ம www.xx அப்படின்னு கூகுள்ல போய் சர்ச் பண்ணி என் நம்பரை போட்டீங்கன்னா உங்களுக்கு நேரடியாவே டோர் டெலிவரி வந்துடும். அதனால மாமா முக்கியமான தகவல். என்ன தகவல்? என்ன வளர்த்து போல மாமா? ஐயோ, நான் பார்த்துவே தெரியல வரட்டே பண்ணுவேன். சுருக்குனேன் வானத்து போல நான் எடுத்து வந்துடுறவா. எல்லாத்துக்குமே காய்கறி வாங்குற வந்தாலும் சரி, ஆமா சாப்பாடு ஆர்டர் பண்றோம் சரி, வரி எடுத்துக்கிறேன். வர வந்துருச்சு. அது வேற திசையில போகுது. கூட மொட்டை குடி படமா வருவேன். எனக்கு இறங்க வச்சிருக்கு. இந்த அவ்வளவுதான் வந்துருச்சு. அவ்வளவுதான் பொறுத்தது பொறுத்தியே ஆக்க பொறுத்தது கொஞ்சம் ஆற பொறுத்துக்கிறீங்க. பேசாம அந்த பாகத்தை போல மனம் அடைச்ச மன்னவனே, வழி துளிய போல குணம் அடைச்ச என்னவனே, அந்த பாகத்தை போல மனம் அடைச்ச மன்னவனே, வழி துளிய போல குணம் அடைச்ச என்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து மண்ணுக்கு சம்பந்தம் ஒன்று சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. இந்த வானத்தை போல மனம் அடைச்ச மன்னவனே, துளிய போல குணம் அடைச்ச என்னவனே.
போடு அதை திருத்த போவதாரு எந்த முன்னும் ஆடிடுமா ஏழையா திரும்பிடுமா இன்னுக்கு வந்து சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவனே மன்னவனத்தை போல மனம் படுத்த மன்னவனே துணிய போல குணம் படுத்த மஞ்சளே ஒரு நூலெடுத்து மண்ணுக்கு சம்பந்தம் உண்டு சொல்வது யாரு அது மன்னவன் பேரு வனத்தை போல மனம் படைச்ச மன்னவனே துணிய போல குணம் படைச்ச பாட சொல்லி ஒரு பிள்ளை கை தட்டலையே நான் பாடுனதே இல்லை பார்த்து பாடுனதுக்கே கை தட்டாம இருக்கீங்க அப்புறம் என்ன இருக்குதான் படிக்க சொன்னேன் மாமா ஆமா நாங்க ஒரு காட்டுக்கு காவலுக்கு போறோம் காவலுக்கு போறோம் தோழி வந்திருக்கா இடத்துக்கு தலைவமா வள்ளி அம்மா வந்திருக்காங்க அதனால கூட்டிக்கிட்டு காவலுக்கு போகணும் முதல்ல தோழியை கூப்பிட்டு காவலுக்கு போற ரகசியத்தை சொல்லிடுறோம் தோழி அடியே மினிட்டா நல்லா இருக்கியா எங்கடி போன இவ்வளவு நேரம் உனக்கு எங்க கலாம் தேட வேண்டியது என்னை 4 பேர் முண்டமா தூக்கிட்டாங்க என்ன சொல்ற அடி கை காலு சாட்ட சாட்டையா சொல்ற மாதிரியே பேசுறாப்பா அவசரம் நீ பயந்த மாதிரியே நடிக்கிறா ஏய் அடிச்சு விட்டடிமா ஏறுவா மாடு இருக்கட்டும் சரியா காவலுக்கு போறோம்ல ஆமா ஏண்டி காவலுக்கு போறோமே உனக்கு பயமாவே இல்லையா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி சரி இருக்கட்டும் உனக்கு எனக்கு எதுல பழகிருச்சுடி தினம் தினம் போய் போய் ஆமா முத யாரா இருந்தாலும் போகும்போது பயமாத்தான் இருக்கேன் அதுக்கப்புறம் பழகிறேன் அப்புறம் வீட்டுல இருக்க முடியாது அப்படிலாம் இல்ல இந்த கால கையில புண்ணு இருந்தா எப்படி சலம் நீர் கோர்த்து இப்படி சுப்பு சுப்புன்னு தெரிக்க அது மாதிரி தெரிக்க ஆரம்பிச்சு சொல்லுங்க இந்த பாடலை பாராட்டி சந்தோஷமா அரசாங்கி நீதிமன்றத்தின் சார்பாக அறந்தாங்கியா நம்ம ஊருக்காரா அறந்தாங்கி தொகுதி இளைஞர் மன்றத்தின் சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பாக இங்கு அருமை சகோதரி அவர்கள் வழங்கியுள்ளார்கள். அன்பு அறந்தாங்கி தொகுதியை சேர்ந்த அன்பு அண்ணன் எங்க ஊர் பகுதியை சேர்ந்த அன்பு அண்ணன் தொகுதியில் இருக்கக்கூடிய அன்பு அண்ணன் அவர்களுக்கு நன்றி நடிகழ்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அம்மா அம்மா கூட்டுறமா அம்மா அம்மா அப்படியாங்கம்மா
2 பேரும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. நல்லா இருக்கியாடி? இனிமே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி நாங்க 16 பெத்து. ஏய் ஆமா குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டியா? பண்ணிட்டாங்க. ஏய் அப்ப கல்யாணம் பண்ணவா நீ? உனக்கு இங்க என்ன வேலை? எங்க அப்பா வந்து சின்ன பிள்ளைய கூட்டி வச்சிருக்காரு. 4 பேர் நாலு கல்யாணமா? 4 பேர் தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்றாங்க? ஐயோ உன்னைவா? 6 மாசமா வயிறு. ஏய் இத வயிறு தள்ளி போயிடாது. 6 மாசமா இருக்குமா? குழந்தை முந்துதுமா? ஐயோ மாசமா இருக்கியா? உங்க காலை வச்சு கேளுங்களே. வெக்கமா இல்ல உனக்கு? அதே காலை வச்சு கேளு. உங்க காலை வச்சு முந்துறாங்க. ஏடி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஒரு பெண்ணு எப்படி நடந்துக்கணும் தெரியுமா? ஒழுக்கமா இருக்கணும் பெண்ணு. அது செஞ்சதுதான் இப்ப பிரச்சனை. ஒரு பெண்ணு ஒழுக்கமா இருக்கணும்னு நான் சொன்னேன். நல்லா தெரியுமா? ஒழுக்கம் ஒழுப்பந்தரும் ஓம்பப்படும். அப்படி இருக்கணுமா இல்லையா? அப்ப இதெல்லாம் நல்லா சொல்ற. அப்படி அந்த மாதிரி இருந்திருந்தா இந்த மாதிரி வந்திருக்குமா? அடவாமா 10,000 முட்டை கலெக்டர் போறாங்க. ஏய் பொம்பளை என்ன முதல்ல எனக்கு பிள்ளை பிறந்த பெரிய சாதாரண சொல்றேன். பிள்ளை பத்து அந்த பிள்ளைக்கு சோறு தண்ணி ஆக்கி போட முடியாம அது பிச்சை எடுத்து செத்து இது என்ன வயதுக்கு இருக்கிற போதே கழிச்சிட்டு போயிட்டு போகுது. அந்த அளவுக்கு ஏடி இப்படி நடந்துக்கிற நீ? சுகமா இருந்துச்சு பேசாம படுத்துட்டு மங்கு போட்டு ஏய் முகர பொம்பளை நீ அட தொடக்க மாட்டான். அச்சம் மடம் மானம் பைப்பு நாள் இருக்கிற ஒரு பெண்ணுங்க. பைப்புலாம் நல்லா திகிர் இந்த பிரச்சனை. எந்த பைப்பு சொல்ற நீ? பயிர் பைப்பு நல்லா இருக்கலாமா? சரி நல்லா இருக்கு. நீ நல்லா இருக்கியா? அப்பா உன்னை தான் சேர்த்திருக்காரா? ஆமாமா. அப்படியே அப்பா நல்லா இருக்காரா பாத்தியா? அப்பா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன சொன்னாரு? உங்க 2 பேரும் கூட்டிக்கிட்டு இந்த தெரிஞ்சு வரங்க அரச மரமா ஆலமரமா இந்த மரத்துக்கு பின்னாடி அங்கிட்டு கூட்டிட்டு போச்சுட்டாரு. கூட்டி போய் என்ன பண்ணுவ? இருட்டுக்குள்ள போன தாண்டி ஒண்ணும் தெரியாது. அங்க கூட்டி போய் என்ன பாருங்களே? அங்க தன வச்சிருக்காரம்மா. ஏன் அப்பா போய் காட்டுல வர அப்பா சரியே இல்ல. அங்க போர் போட்டா 250 அடியில தள்ளி வெள்ள வரும். காசுதான் போட்டு காட்டுக்குள்ள போட்டா அங்க 80 அடியில வரங்க பிழிச்சு. ஏய் அதுக்குன்னு இருட்டுக்குள்ள போக முடியுமா? இருட்டுக்குள்ள போனா தான் நல்லா இருக்கா? பெண்கள் தலை குனிஞ்சு நடக்கணும். எனக்கெல்லாம் தெரியல. அடவாங்கம்மா தலை குனிஞ்சு நடந்துட்டு போய் தான் நேத்து ஒரு லூசி முட்டை போஸ்ட் மரத்துல முட்டி மண்டை தண்ணி நீங்கி போச்சு. ஐயோ சரி உனக்கு ஒரு மாப்பிளைய பாப்பமா? உன் பேச்சுவார்த்தை சரியில்லை, பழக்க வழக்கம் சரியில்லை. உனக்கு ஒரு கால் கட்டு போடணும் கூடிய சீக்கிரமா. என்ன நானும் தினமும் ஒவ்வொரு வழியா சந்திக்கிறேமா. எனக்கு யாரும் மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தவங்க. ஏண்டி சொந்த ஊர்ல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கீங்க. கையில ரத்தம் விட பாருங்க. என்ன வச்சிருக்க? அப்புறம் ஆணி குத்தி ரத்தம் இதெல்லாம் எடுத்து உள்ள வச்சிட்டு இருக்க. இல்லம்மா என்ன பண்றது? என் பேக்ல நான் 2 மாசமா தேடுறேன். உடனே கொடுப்பாங்க. மொத்த வளைவு உடைஞ்சிருச்சுன்னா அதனால வீட்டுல வந்து ஆட்டே போட்டு வந்துட்டேன். தேடிக்கிட்டு இருந்தீங்களாமா? 2 மாசமா தேடுறேன். சரி அடியே பேசிட்டே அம்மா கருப்பு ஏய் உன்னை விருப்ப வராரு அவரு. கருப்பு தங்கம் கோவப்பட்டுருச்சு என் சிங்கம். என் தங்கம் சிங்கமே. ஏய் பேசாம உனக்கு மவுத் சோங்க கொடுக்குறேன். பேசாம தலையில அடிக்காத கரை மச்சது பிடிக்கும். போடுறேன். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? சரியா விடுறேன் பாருங்க. என்ன தலையில அடிச்சா நாங்க உள்ள போயிட்டா அப்புறம் தலையில அடிச்சா எதை விழுந்துருச்சுன்னு சொல்றாரு. நல்லாதான் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு மட்டும் என்னன்னு கேக்குறேன். நீங்க பேசாம உட்காருங்க. சலம் தெரிக்கும் போல தலையில அடிச்சுக்கிறீங்க. நம்ம வந்தது பிரச்சனையா இல்ல அவருக்கு இந்த நாளாக வந்தது பிரச்சனையா? உங்களுக்கு நானும் அப்படி கேட்டு பேசாம படுத்துவீங்க. நாம எந்திரிச்சு போய் அந்த கோயில்ல கூட உட்கார்ந்து சாமியை வேண்டினேன். போறாங்க இந்த ஆள்வாரு. ஆமா காய் போடுறது அப்படி இருக்குது. ஆமா இந்த அருவியில அப்படியே பாரு எப்ப தட்டி. ஏய் அதுக்கு இயற்கை அது வாழ பாருடி அழகா இருக்கு. நம்ம பக்கத்துல நீ ஒழுங்கா காவல் பார்க்கறானே உங்க அப்பா அது உண்மையிலே இன்னைக்கு தான் நந்தவன மாதிரியே இருக்கு. ஒரு விஷயமா என்ன குரங்குக்கு வால் ரொம்ப இருக்கும்ல. இத்த தண்டில இது மாதிரி. ஏய் அந்த செடி இந்த பூ மரச்சுக்கு செடி அங்க பாரு பறவைலாம். ஏய் அப்பா எப்படி தெரியுமா? கொஞ்ச நேரம் ஆட்டம் பாடுறோம் இப்படி பறவை பறவையா பெரிய மணிக்கு தெத்தில நல்ல நல்ல சந்தனத்தை தொட்டது நெஞ்சத்தில தவறண்டா பெரிய மணிக்கு நல்ல நல்ல சந்தனத்தை தொட்டது பார்த்து பார்த்து பாக்கி போட
நான் பாரு, நீங்க ஆடுங்க, நீ பாட வேண்டாம். இருங்கம்மா, நீலாம் பாடி முடிச்சுட்ட. என்ன இருக்குமா இங்க எல்லாம் வள்ளி இல்லாம உங்களை காரைக்குடியில இருந்து கூட்டிட்டு வந்திருக்காரு. என்ன காரணம்? வள்ளி அம்மாவை நம்ம ஊர்ல தொட்டியப்பட்டியில ஆட சொல்லியிருக்காரு. இந்த ஐயா எந்த ஐயா தெரிஞ்சாங்க? இந்த ஐயா பாருங்கம்மா, பாவம்மா. இவர் இனிமே இந்த காலத்துல என்னமா போயிட்டு போறாருமா? நீங்க ஆட தெரியாட்டி ஒரு 4 ஆட்டுக்கமா ஒரு ஆட்டோட பார்த்துட்டு நாளைக்கு திண்ணையில போய் படுத்துக்கிட்டு வந்து இப்படித்தானே இந்த டான்ஸ்கார பிள்ளைக்கு இருந்துச்சுன்னு உங்களை குடிச்சுக்கிட்டாரு கிடைக்கிட்டு. பாவம் போயிட்டு போறாரு. உனக்குதான் எடுப்பா இருக்கு, ஓயாகமா தான் இருப்பாரு. எடுத்துக்கிட்டு எரிஞ்சேன். அத்தாடிக்கு நவடம் நான் தான் பாடுறல, அப்புறம் என்ன பேரு நீ செஞ்சாக்க உங்களுக்கு வந்து நாங்க எழுபடி மாறிமா, நீங்க தலைவி, நாங்க வந்து தோழி. பாடு, ஆனா தப்பு தப்பா நீ பாடுற. தோழு மேல என்ன பண்ற நீ? எனக்கு சட்டி போட பழக்கம் பிடிக்காதுமா. பாவாடை தான் கட்டி தொலைல, டவுசராவது போட வேண்டாமா? அது பாவாடை கட்டினா கசகசன்னு ஒரே டவுசராவது போடுறீ? டவுசர் போட்டா தொடர் ரெண்டே அறுக்குதுமா. காலையில போய் பான்சி போடுற இப்படி பல்லாக படுத்துக்கிட்டு போட்டு ஊரே சிரிக்குது பாரு, இதான் பொம்பளை. உன்னை எல்லாம் கட்டி யார் தான் கட்டுவா? அப்ப உங்களுக்கு தொட அறுத்தாதான் தெரியும். வாய பாரு, நீ பாவாடை நல்லா மூடிக்கிட்டு ஆடுப்ப. தோளு மேலே
விடுதலை, விடுதா. இந்த மாதிரி அந்த படுத்துக்கிறதுக்கார வேற இந்த கடைசி போய் டீம் கட்டிட்டேன். அங்க வேற இந்த வெள்ளை பிளாஸ்டிக் பேப்பர் இருக்கா, அது முகத்துல கிடக்கும். இப்போ இதுதான் அல்ல அடிச்சு எரிஞ்சு மாதிரி 5 வருஷம் ராத்திரி ஒரு பாதம் பருப்பு ஒரு கப்பு பால் கீழே சின்னம்லாம் பட்டி தோளு மேலே எஸ்.எம். திருச்செந்தன் அவர்கள் இங்கு மலையாள அளிக்கும் சகோதரி அவர்களுக்கு ரூபாய் 20 அன்பளிப்பாளர்களார்கள். அன்பளிப்பு அழுத்தி பெருமைப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய கலைக்கும்பத்தாரின் சார்பாகவும் நன்றி 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 கிடந்த வணக்கம். எல்லா பறவையும் இன்னும் கட்டி போட்ட போத இறங்காம திரும்பி உட்காந்துருக்கு. அப்ப என்னமா நம்ம போயிருக்க முதல்ல நம்ம போய் நாளைக்கு ஒரு பக்கமாக போய் காவலை பார்க்கலாம். இது வேலுவிளை சாரல் சிறந்த முனிவர்கள் வரக்கூடிய இடம். இப்படி வந்தா மரியாதை கொடுத்து கூப்பிட்டு சரியா